என்ன மாப்பிள வர வர ஊருக்குள்ள எல்லாரும் ஓடி போய் கல்யாணம் பண்றாங்க. நீ ஒன்னும் பண்ணிடாத மாப்பிள. நீ என்ன அவன்கிட்ட முடிவா கேள்றா. என்னடா கேட்க சொல்றான் உன்கிட்ட அவன்? இல்ல மாப்பிள, நீ இன்னும் கல்யாணம் பண்ணாமே இருக்கிய, எப்ப கல்யாணம் பண்ண போற என்னன்னு கேக்குறான் உன் தம்பி. ஏன் அதை அவர் கேட்க மாட்டாராம? அவர் அவ்வளவு பெரிய கெத்து, நீ அவனுக்கு ஒத்தா மரியாதையா அங்கிட்டு போயிருங்க. ஏய் மாப்பிள, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றா. இல்ல எனக்கு புரியல, ஏன் இவர் என்கிட்ட பேச மாட்டாராமா மாப்பிள? அவர் பேச மாட்டாராமா? இல்ல மாப்பிள, உன் தம்பி உன்கிட்ட பேச மாட்டான்னு சொன்னான் என்கிட்ட. ஆமாமா, அவர் பேச மாட்டாரு மாப்பிள. ஏன்னா 4 வயசு வரைக்கும் இந்த நாதாரிக்கு பேச்சு வராது. அம்மா சொல்லும், இப்படியே இருந்தா தம்பி பேசாம போயிருவான்டா, அவன்கிட்ட ஏதாவது பேசிக்கிட்டே இருறான்னா இவனுக்கு புரியலனாலும் லூசு மாதிரி பேசிட்டு இருப்பான்டா. இப்ப அவர் பேச மாட்டாரு, ஒரு பெரிய ஆளாயிட்டார்ல. ஏய் என்னடா பேச சொல்ற? இல்ல என்ன பேச சொல்ற? நீ எப்ப கல்யாணம் பண்ற ஐடியாவுல இருக்க? பாரு மாப்பிள, என் ஆயப்ப எனக்கு பொண்ணு பாக்குறதுக்கு ஊரா அலையறாங்க, ஜாதகத்தெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அமைஞ்சாதானே மாப்பிள கல்யாணம் பண்ண முடியும். எப்படி அமையும்? எப்படி அமையும்? ஏன்டா இங்க இரு மாப்பிள, நான் காலேஜ் படிச்சு முடிச்சேன், இந்த வெளிநாடு போய் சம்பாதிக்கிறேன், மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கிறேன்டா. 15 வருஷமா ஊருக்குள்ளே சம்பாதிக்கிறான். பிச்சை காசு 20,000 ரூபாய். என்னடா சொன்னா? பிச்சை காசு 20,000. ஆமாமா, பிச்சை காசு 20,000 பிச்சை எடுத்து தான் நான் சம்பாதிக்கிறேன். நான் பிச்சைக்காரன். அந்த பிச்சை காசு 20,000 வச்சுதான் இவனை நான் ஃபாரின் அனுப்புனேன். அதை என்னைக்கு மறந்துட வேணாம்னு சொல்லுவாப்ல. ஏன்னா இந்த உலகத்துல நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது. அன்னைக்கே மறந்தால புறம்போக்கு இந்த மறந்துட்டானே. 2 லட்சம் ரூபாய் லோன் வாங்கி அனுப்பி வச்சேன்டா அவனை. நானாடா லோன் போட்டு அனுப்ப சொன்னேன்? கேட்டானே, நல்லா கேள்வி செருப்பால் அடிச்ச மாதிரி கேட்டானே. அது எனக்கு சூ கொழுப்பு தம்பி கொஞ்சம், அதான் இந்த மாதிரி கேட்பேன்னு எனக்கு தெரியாதுல, அதனாலதான் லோன் வாங்கிட்டேன். இங்க பாரா, நான் நேரடியாவே கேக்குறேன். கேளு. நான் ஊருக்குள்ள ஒரு பிள்ளைய லவ் பண்ணிட்டு இருக்கேன். வாழ்த்துக்கள். அந்த பிள்ளைக்கு வேற இடத்துல மாப்பிளை பாக்குறாங்க. விடு, அதாவது நல்லா இருந்துட்டு போட்டோம். இங்க பாரா, உன் அண்ணன் கூட பார்க்க முடியாது, அடிச்சே விடுவோம்டா. அட்ரா பாப்போம். என்னடா சொல்லிக்கிட்டே இருக்கேன். இங்க பாரு, நீ கல்யாணம் பண்ணா மட்டும் தான் நான் கல்யாணம் பண்ண முடியும். அதெல்லாம் இங்க பேச்சு கிடையாது. உனக்கு கல்யாணம் பண்றா இருந்தா நீ போய் பண்ணு. அண்ணங்காரன் நான் கல்யாணம் பண்ணாதான் பண்ணணுங்கிற எந்த ஒரு இது இங்க கிடையாதுடா. ஏண்டா ஊருக்குள்ள அண்ணனை வச்சிரு தம்பி கல்யாணம் பண்ணா காரிட்டு துப்புவாங்கடா. துப்புனா வாங்கிக்க. எனக்கு இப்ப கல்யாணம் பொண்ணு கிடைக்கல, நான் பண்ண போறது இல்ல. நீ தம்பிக்காரன் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு போய் பண்ணு. நல்லபடியா இரு, புள்ள குட்டிகளோட சந்தோஷமா இரு. நான் ஒண்டி கட்டையா கடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. நாளைக்கு உன் மோவன் எனக்கு கொல்லி போட மாட்டானா? என் பங்கையும் கூட நீயே வச்சுக்க. நான் அப்பாட்ட பேசுறேன். இப்ப என்ன பண்ண சொல்ற? அதுக்கு மேல என்ன பண்ண சொல்ற? இல்ல மாப்பிள, அதான் உன் அண்ணன் சொல்லிட்டான்ல, அப்புறம் நீ கல்யாணம் பண்றா பாத்துப்போம். என்ன மாப்பிள நீ இப்படி சொல்ற? ஏன்டா அவன்கிட்ட பேசலனால அவன் எங்க அண்ணன்டா. அவன் சின்ன பிள்ளையில கம்மா மில்க் பிஸ்கட் வாங்கிட்டு வரும் மாப்பிள. அதுல 11 பிஸ்கட் இருக்கும். அவன் 5 பிஸ்கட் எடுத்துட்டு 6 பிஸ்கட் எனக்கு கொடுப்பான்டா எங்க அண்ணன். மயிர்ல தருவானா? இவனுக்கு வாங்கிட்டு வரத இந்த நாய் தின்னுப்புட்டு எனக்கு வாங்கிட்டு வர பிஸ்கட்லயும் பாதி அழுது 6 பிஸ்கட்டை வாங்கிடுவான்டா. போற போக்கு நான் இவனுக்கு கொடுத்தனே. கிரு, மரியாதை நீ போறா இருந்தா போய் எவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க, ஏதாவது பண்ணு. என்ன போட்டு இந்த மாதிரி தொல்லை பண்ணிட்டு இருக்காத கல்யாணம் பண்ணுன்னு. மாப்பிள இவனை நம்பினா வேஸ்ட். நான் போய் ஆளை தூக்கி கல்யாணம் பண்ற வேலை பாக்குறேன். வா போவோம். போனோட தூக்கி கொடுத்துருவாங்க. பாடுறா வாயிலே வெட்டி விடுவாங்க. போடா நீ. பாடுறா தூக்குறேன்.